வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்திய தலைநகர் டெல்லியில் நாளை AI அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தாக்கத்தை அலசி ஒரு முக்கியமான உரையை வழங்க உள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா. அவ்வாறாக டெல்லியில் ஒரு ஸ்மார்ட் AI உரையை வழங்க உள்ள அதே அனுரகுமார உள்ளூரில் தனது JVP சகபாடிகளுடன் இணைந்து JVP பொதிவு கொண்ட தமது ஸ்மார்ட் மூளை நுண்ணறிவை கசக்கி பிழிந்து ஜெயவர்தனா மற்றும் ரணசிங்க பிரேமதாசா ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் கொலுவிருந்த காலத்தில் தமது JVPயையும் பதம் பார்த்து கொண்ட PTA அல்லது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை விட அதிக வலுவான ஒரு சட்டத்தை கொண்டுவர பிரியப்படும் நகர்வுகள் அம்பலப்பட்டுள்ளன. அனுர அரசாங்கம் தற்போது கொழுக்கட்டை மோதகம் போல உள்ளுடனை மாற்றாமல் இன்னும் சொல்லிக் கொண்டால் இந்த உள்ளுடனை இன்னும் வீரியப்படுத்தி பெயரை மட்டும் மாற்றி உருவாக்கும் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஜெயவர்தனா 1979 தற்காலிகமான கூறி உருவாக்கிய அதே பயங்கரவாத தடை சட்டத்தின் உள்ளுடனை விட இன்னும் கடுமையாக இருப்பதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. ஜெயவர்தனா காலத்து PTA அல்லது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் இப்போது அனுர அரசாங்கம் கொண்டு வர தலைப்படும் PSTA அல்லது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட் அதாவது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கும் தமிழ் மக்களை பொறுத்தவரை எந்தவித வேறுபாடுகளும் இல்லை. மாறாக சொல்லிக்கொண்டால் புதிய சட்டம்தான் அதிக அடக்குமுறை சட்டமாக தெரிகின்றது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இது இலங்கையில் உள்ள சிங்கள புத்திஜீவிகளுக்கு கூட பழைய சட்டத்தை விட புதிய சட்டம் அதிக அடக்குமுறைகளை கொண்டிருப்பதான குரல்கள் வருகின்றன. குடிசார் சமூக அமைப்புகளும் அனைத்துலக அமைப்புகளும் இதே குரலை எதிரொலித்துக் கொள்கின்றன. எனினும் தமது புதிசு கண்ணா புதிசு விழிப்பு PSTA என்னும் புதிய சட்டமூலத்தை அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு உசத்தியாக காட்ட தலைப்படுகின்றது. அனுரகுமார தரப்பை பொறுத்தவரை தமது தேர்தல் கொட்டொலிகளில் அடக்குமுறை சட்டங்களுக்கு இலங்கையில் இடமில்லை, தமது அரசாங்கம் அதனை ஒழிக்கும், தமது ஆட்சி காலம் அதனை ஒழித்து கட்டும் என ஒரு சிஸ்டம் சேஞ்ச் குரலை கொடுத்தது நீங்கள் அறிந்த முடியும். ஆனால் இப்போது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தப்படுவதால் வேறு வழியின்றி காலத்து பயங்கரவாத தடை சட்டத்தையே தளர்த்தாமல் அதனை விட இன்னமும் அதிக வலுக்கொண்ட ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி இந்த விடயத்தில் தமக்கு எந்தவித சிஸ்டம் சேஞ்சும் இல்லை என அது நிரூபிக்க தலைப்படுகின்றது. ஆனால் இந்த விடயத்தை தெரிந்தும் அனுரமேனியா தமிழ் ஊதுவார்களும் ஊடக ஊதுகுலர்களும் தொடர்ந்தும் அனுரமேனியாவுக்கான மைக்ரோ அரசியலை செய்து இந்த விடயத்தில் கப் சிப்பனை இருக்க தலைப்பட்டாலும் சிங்களத்தின் சில புத்திஜீவிகள் இந்த விடயத்தில் எச்சரிக்கைகளை விடுக்கத்தான் தலைப்படுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை அனுரதரப்பு புதிசு கண்ட விழிப்புடன் கவர்ச்சியாக காட்டும் இந்த PSTA சட்டம் அதாகப்பட்டது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட் என்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் இந்த சட்டம் இலங்கையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக இந்த புதிய சட்டம் ஒடுக்குமுறைகளை சட்டபூர்வமாக்கிக் கொள்கின்றது என்ற குற்றச்சாட்டை ஆதாரங்களுடன் முன்வைக்கின்றார்கள். தென்னிலங்கையிலிருந்து பேராசிரியர் ஜெயதேவ யங்கொட, கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன போன்ற முகங்களே இந்த விடயத்தில் அலறி அடித்து எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். பழைய சட்டத்திலாவது சந்தேக நபர்களை கைது செய்ய உயர் அதிகாரிகளுக்குத்தான் அனுமதி இருந்தது. ஆனால் இப்போது அனுர தரப்பு கொண்டு வர உள்ள புதிய சட்டத்திலேயோ ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு மட்டுமல்ல இராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினருக்கும் கைது செய்யும் அதிகாரம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அத்துடன் புதிய சட்டத்தில் சந்தேக நபர் ஒருவர் மீது சார்ஜ் ஷீட் எனப்படும் குத்திர பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் அவரை 2 ஆண்டு காலம் வரை தடுத்து வைக்கவும் இடம் இருக்கின்றது. இதற்கு அப்பால் நாட்டின் அரசு தலைவரும் தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அமைப்புகளை தடை செய்ய முடியும், அவசர கால சட்டத்தை அறிவிக்க முடியும்,
என்பதும் இந்த புதிய சட்ட வரைவில் உள்ளது. அதே போல நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் வேண்டுமானால் சில இடங்களை தடை செய்யப்பட்ட இடங்களாக அறிவிக்கவும் இந்த புதிய சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அனுர அரசாங்கம் கொண்டு வரவுள்ள இந்த புதிய தடை சட்டம் அண்மையில் இலங்கைக்கு சென்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை கூட அதிர்ச்சி அடைய வைத்தது, துணுக்குற வைத்தது. அரசாங்கத்தின் இந்த திடீர் கடுமை நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்பது குறித்து அது நேரடியாகவே அனுர தரப்பிடம் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை இலங்கைக்கு அது ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் வரிச்சலுகையை வழங்கி வருகின்றது. இந்த வரிச்சலுகையை பயன்படுத்தித்தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தைக்கப்பட்ட ஆடைகள் வரிச்சலுகைகளை பெற்றுக்கொள்கின்றன. ஆனால் இந்த வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சில உத்தரவாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறான உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துவதாக ஏற்கனவே அனுர அரசாங்கமும் இயுவுக்கு அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சில உறுதிமொழிகளை வழங்கிய நிலையில் அனுர அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இவ்வாறான உறுதிமொழிகள் உரிய காலப்பகுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் விடயத்தில் அது தான் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் அனுர தரப்புக்கு கடந்த வாரம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என அண்மை காலம் வரை பல்லவி பாடிய ஒரு தரப்பு அனுர அரசாங்கம். ஆனால் இப்போது அதே அரசாங்கமே அந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான ஒரு யூ வடிவ திருப்பத்தை எடுத்து தாம் கூறியபடி ஒடுக்குமுறை சட்டமாக இருந்த பழைய பிடிஏயை அகற்றுவதற்கு பதிலாக அதனைவிட இன்னமும் வலுவான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற துடிப்பது அனுர தரப்பின் தந்திரோபாயமான ஏமாற்று வேலையை பல தரப்புகளும் உணர வைக்கின்றது. இதனால் தான் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் குடிசார் சமூக பிரதிநிதிகளும் இப்போது இலங்கை தழுவிய ரீதியில் விழிப்புணர்வு ஒன்றுகூடல்களையும் இந்த புதிய சட்டத்திற்கு எதிரான எதிர்ப்பு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். ஆனால் அனுரமேனியா தமிழ் ஊடக ஓதுவார்கள் மட்டும் இந்த விடயங்கள் குறித்து எதுவுமே பேசிக்கொள்வதில்லை. மாறாக ஆகா ஓஹோ என அவர்கள் அனுர அரசாங்கத்திற்கு ஜாலரா அடித்துக் கொள்கின்றார்கள். இதுக்கும் அப்பால் வெரித்தேர் சர்ச் போன்ற ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய உயர் முகம் இயக்கிக் கொள்ளும் ஆய்வு நிறுவனங்களின் முடிவுகளையும் வெளியிட்டு ஆகா பாருங்கள் அனுர ஆட்சியில் பாலும் தேனும் ஓடாத குறையாக நிலைமை உள்ளது, அந்த ஆட்சிக்கு மக்களின் அங்கீகாரம் உள்ளது என்ற கதையாடல்கள் எடுத்துவிட தலைப்படுகின்றார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரை அனுர அரசாங்கத்திற்கு மக்களின் ஆதரவு இருப்பதை இவ்வாறான கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்த தலைப்பட்டாலும் சில மக்களுக்கு தெரியாத கமுக்கமான காரியங்களும் நடைபெறுவதைத்தான் இவ்வாறான பயங்கரவாத தடை சட்டங்கள் போன்ற புதிய அதிபயங்கர நகர்வுகளில் அரசாங்கம் ஈடுபடும் தந்திரோபாயங்களையும் அம்பலப்படுத்துகின்றது. ஆகமொத்தம் தமிழர்களின் அரசியல் போராட்டத்தை நினைத்துத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்ட விடயத்தில் அனுர அரசாங்கம் கமுக்கமான சில நகர்வுகளை நகர்த்த தலைப்படுவது புரிதலான விடயம். இந்த நிலைத்தான் இவ்வாறான நகர்வுகள் உள்ளூரில் இடம்பெற அனுரவின் டெல்லி சந்திப்புகளும் நகர்த்தப்படுகின்றன. நேற்று பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லெமி மற்றும் IMFின் தலையான கிறிஸ்டலினா போன்ற வெளி தலைவர்களுடன் விரைவான சந்திப்புகளை முடித்த பின்னர் சீன புத்தாண்டின் சாயலில் வண்ணமய உடை அணிந்து டெல்லிக்கு பறந்தார் அனுரகுமார். அவ்வாறாக டெல்லியில் தரையிறங்கி அவரை இந்திரா காந்தி விமான நிலையத்தில் வைத்து மத்திய அமைச்சர் ஸ்ரீராஜ் பூஷன் சௌத்ரி குழு வரவேற்றுக் கொண்டது. அனுரவை பொறுத்தவரை இந்த வாரம் உலகத் தலைவர்களுடன் சில சந்திப்புகளை நடத்துகின்றார். நேற்று உள்ளூரில் IMF நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டினா உடன் நடத்திய சந்திப்பு, இல்லையென்றால் பிரித்தானியாவின் உதவி பிரதமருடன் நடத்திய சந்திப்புக்கு நீட்சியாக இந்த வாரம் இந்த சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்திய பிரதமர் மோடிஜி பிரெஞ்சு அரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோன் உட்பட்ட தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தி அவர் ஸ்ரீலங்காவுக்கான ஆதாயங்களை திரட்டிக் கொள்ளக்கூடும். ஆனால் உண்மையில் அனுர அரசாங்கத்தின் ஆட்சி அதன் மக்களுக்கு நன்மை பயப்பதான ஒரு கருத்துருவாக்கம் வெளியில் இருந்தாலும் உள்ளூரில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள் இப்போது பழைய வியாதிகளை கிளறி அரசியல் செய்ய தலைப்படும் நிலையில்தான் இந்த பழைய வியாதி அரசியலுக்கு மத்தியில் அரசாங்கமும் சில இலக்குகளுடன் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற கடுமையான நிலைப்பாடுகளில் நகர்வதும்
அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளோ இல்லை ஆட்சி தரப்பான அனுர தரப்போ எதுவாக இருந்தாலும் தூண்டில்காரனுக்கு மிதவையில் இருக்கும் கண் போல தமிழர்களின் விடயத்தில் அவர்களுக்கு ஏறக்குறைய ஒரே மிதவை மீதுதான் கண்ணிருப்பது அண்மைய நகர்வுகளில் தெளிவாகவே தெரிகின்றது.